Hello friends, welcome to Madras Anita's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஜூசியான செம்ம டேஸ்டான சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். இந்த சிக்கன் லாலிபாப் வந்து நான் இண்டோ சைனீஸ் மெத்தட்ல பண்ணிருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் விங்ஸ் இந்த மாதிரி லாலிபாப் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்பெல்லாம் ரெடிமேடாவே நம்மளுக்கு சிக்கன் லாலிபாப்பே நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பாதி லெமனை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர், அப்புறம் கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த இன்கிரிடியன்ஸ் எல்லாமே அந்த சிக்கன்ல கோட் ஆற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை நல்லா ஊற வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு பவுல்ல 1/2 கப் சோள மாவு, 1/2 கப் மைதா, ஒரே ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு. இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக் பேட்டரா, அதாவது திக்கான மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த திக் பேட்டரை நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கன்ல நல்லா கோட் ஆற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஒண்ணா பொறுமையா ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம சிக்கன் ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே நம்ம குக் பண்ணணும். ரொம்ப சூடான ஹை ஃப்ளேம்ல நம்ம குக் பண்ணக்கூடாது, ஏன்னா கரிஞ்சிடும். நமக்கு கிறிஸ்பியா வேணும்னா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல பொறுமையா ஒண்ணா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 3 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்ம இப்போ நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் ஸ்லோவா திருப்பி போடுறேன். பாருங்க, ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அடுத்த சைடும் நல்லா பொரியணும். அதனால பொறுமையா எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இதையும் ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஓவராலா எல்லாமே வெந்திருக்கும். இப்போ டோட்டலா சிக்கனை ஒரு 4 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பர் கிறிஸ்பியான லாலிபாப்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியா எடுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ஆனா இதுக்கு நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணி அதுல நம்ம இந்த சிக்கனை போட்டு நம்ம சாப்பிட போறோம். ஸோ அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் செஷ்வான் சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இமீடியட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேம்ல தான் இந்த சாஸ் பண்ணணும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா கார்ன் மாவை நான் 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியில போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம வறுத்தெடுத்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிட்டு இமீடியட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாஸ் ஃபுல்லா அந்த சிக்கன்ல கோட் ஆகிற மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தூவிக்கிறேன். அவ்வளவுதாங்க, சுட சுட சூப்பர் டேஸ்டான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதுக்கெல்லாம் செம்மையா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.